பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் கத்திருக்கிற விசுவாசிக்கலாம். கடந்த வருஷம் முழுவதும், கடந்த 2024 வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார் இல்லையா? அதே போல நம்முடைய இந்த புதிய வருஷத்துலேயும் கர்த்தர் நம்மை காண செய்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஓகேவா? இந்த புதிய வருஷத்திலையும் சிலருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தை வச்சிருக்கிறாங்க, கர்த்தர் இந்த வருஷத்துல என்னை எப்படி வழிநடத்த போறாங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறாங்க, அதுபோல சிலருக்குள்ள சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? சிலர் இந்த வருஷத்துல இந்த புதிய வருஷத்துல முதல் நாள் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஓகே, எல்லாரும் தீர்மானம் எடுப்போம் இல்லையா? அதே போல் நம்ம இப்போ சில நம்ம இந்த புதிய வருஷத்துல எனக்கு என்ன எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கிறாங்க சிலதானே யோசிச்சுருக்கிறீங்க. உங்களுக்காக நான் கத்திரத்தில் காத்துன்னு செபித்த போது அவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், இந்த புதிய வருடத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வசனம் என்னவென்னா எரேமியாவின் புத்தகம். ஓகே, எரேமியா 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 31:13 என்ன வசனம்னா, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இயேசுக்கு பல பெயர்கள் உண்டு. ஓகே, நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் தான் அவர் எப்படிப்பட்டவர்னா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். ஓகே, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்கல்ல, கடந்த வருஷத்தின் முடிவு இந்த வருஷத்துல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாங்க. என்னன்னா, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஓகேவா? அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. எகோவா ஷாலோம் உண்டு, எகோவா நிசியே உண்டு. அதே போல நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன், விடுதலை அளிக்கிற தேவன், விடுதலையை கொடுக்கிற தேவன், நம்மீது அன்பு வைக்கிற தேவன் என்று பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் தான் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். கர்த்தர் நம்மை துக்கத்திலே வைக்கணும்னு சொல்லி அவர் விரும்புவதே இல்லை. ஓகே, நம்ம துக்கப்பட்டு கொண்டே இருக்கணும், நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கணும்னு யார் விரும்புகிறா? சாத்தான் தான் விரும்புகிறா. ஓகேவா? ஏன்னு சொன்னா, நம்ம துக்கப்பட்டு கொண்டே இருந்தோமானா, நம்ம துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தோமானா என்ன சாத்தான் ஈஸியாக நம்ம கர்த்தரை விட்டு வழி விலக பண்ணிடுவான். அதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறாங்க? நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறாங்க. இப்போ கடந்த வருஷத்துல நீங்க ஏமாற்றங்களை தான் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை அந்த மாதிரி விட மாட்டாங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை கடந்த வருஷத்தின் முடிவை பார்க்க கடந்த வருஷத்தை பார்க்க இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. ஓகேவா? அதுக்கு கர்த்தரை நீங்க விசுவாசித்து அவரிடத்துல நான் ஜெபிக்கணும். அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிக்கிறவர். அதே இதை புதிய ஏற்பாட்டின் பகுதியில் யோவான் 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கு. 20ஆம் வசனத்துல பின்பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, பின்பகுதியை நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்முடைய துக்கம் எப்படி மாறுமா? சந்தோஷமாக மாறும். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த சமயத்துல பலதரப்பட்ட மக்கள் இயேசு இடத்துல வந்தாங்க. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ
வரும்போது அவருக்கு அந்த பெண்ணுக்கு இயேசு வந்து சுகம் கொடுத்து அவரது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். நிறைய வியாதிப்பட்டு பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் இயேசு இடத்துல வந்து ஜெபித்து இயேசு இடத்துல வந்து அற்புதம் பெற்று சென்றார்கள். ஓகேவா? இயேசுக்கு ஒரு பெயர் வந்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அதே சமயம் 1 சாமுவேலின் புத்தகத்தில், ஓகே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் தெரிந்த ஒரு வசனம் தான், அதிகாரம் தான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அதில் 10ஆம் வசனத்துலேருந்து, அதாவது இது எந்த சம்பவம்னா அன்னாள். ஓகே, இந்த இதில் இந்த சாப்டரில் வந்து இந்த அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண். ஓகே, அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அவருடைய சக்கலத்திக்கு குழந்தை பிள்ளைகள் இருந்துச்சு. அண்ணாளுக்கு வந்து பிள்ளை இல்லை. அதனால அவர் சக்கலத்தை வந்து அவர் ரொம்ப என்ன செய்வான், துக்கப்படுத்துவான். ரொம்ப துக்கப்படுத்தின பிறகு அவன் வந்து என்ன செய்யறான், அண்ணாள் வந்து ரொம்ப துக்கமுகமாக இருந்தான். துக்கமுகமாக இருக்கும்போது 10ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அண்ணாள் எங்க போகிறான், அவன் வந்து துக்கமுகமாக இருக்க, அவன் வந்து என்ன செய்யறான், துக்கத்திலேயே என்ன செய்யல இருந்து விடல. அவன் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். என்ன ஒரு படி எடுத்து வைக்கிறான்னா, அவருக்கு வந்து ஒரு விசுவாசம், கர்த்தர் மீது ஒரு விசுவாசம். ஓகேவா? 10ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எப்படி? மனம் கசந்து அழுது. ஓகே, அவ வந்து கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்கிறான், அழுகிறான். நம்ம வந்து இதான் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்து தெரியப்படுத்தணும். ஓகே, அண்ணாள் வந்து என்ன செய்யறான், கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்ன செய்துதான் தெரியப்படுத்தினான். அதனால கர்த்தருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினாங்க. அதே சமயம் அண்ணாள் வந்து அவருடைய ஜெபத்துல ஒரு சம்பவத்தை பார்க்க, அவருடைய தாழ்மை. ஓகேவா? 14ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இந்த அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அவருடைய தாழ்மையான ஜெபத்தை பார்த்தீங்களா? அதே போல நம்மளே என்ன செய்யணும், கர்த்தரத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தாழ்த்தி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். கர்த்தர் வந்து பெருமையான ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பதில்லை. ஓகேவா? அதனால நம்ம வந்து தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். முதலாவது கர்த்தரிடத்துல நம்ம வந்து தெரியப்படுத்தணும். கர்த்தர் நம்முடைய துக்கத்தை, நம்முடைய ஏமாற்றங்கள், நம்முடைய எல்லா கவலைகளையும் கர்த்தரிடத்துல நம்ம வந்து தெரியப்படுத்தணும். அண்ணாலை போல. ஓகேவா? இரண்டாவதாக தாழ்மையாக நம்ம வந்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10லேருந்து 14 வசனத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 மனுஷர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். பரிசேயன் ஆயக்காரன் 2 பேருமே ஜெப ஆலயத்துக்கு போறாங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. ஓகே, அப்ப போகும்போது பரிசேயன் நின்று 11ஆம் வசனத்துல போற பரிசேயன் வந்து நின்று என்ன செய்ய, பரிசேயன் ஒரு ஜெபம் பண்றான், ஆயக்காரன் ஒரு ஜெபம் பண்றான். பரிசேயனுடைய ஜெபம் வந்து பெருமையான ஜெபமா இருக்கு. எனது தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இதாலதான் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாதித்துல ஒரு பங்கு நான் சம்பாதித்த எல்லாம் தசமபாக செலுத்தி வருகிறேன். நம்ம காணிக்க செலுத்துறான். நான் அவன மாதிரி இல்லை, இவன மாதிரி இல்லை. இது அவன் தன்னையே என்ன செய்ய புகழ்ந்து பேசுகிறான். ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவனுடைய தாழ்மையான ஜெபத்தை பார்த்தீங்களா? அதே போல இந்த ஆயக்காரனை போல நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இந்த மாதிரி தாழ்த்தி ஜெபித்தா என்ன செய்வான்,
நம்முடைய ஜெபத்தை கேட்பார். பெருமையான ஜெபத்தை கர்த்தர் வந்து அங்கீகரிப்பதில்லை. அவருடைய செவி அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். ஓகேவா? ஏனென்றால் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களே அவர் கிருபை இருக்கிறார். அதான் நம்ம பெருமையான விஷயங்களை ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபத்துல பெருமை வரக்கூடாது. நம்ம ஜெபத்துல வந்து தாழ்மை இருக்கணும். ஓகே, தாழ்மையா என்ன செய்யணும், நம்ம வந்து கர்த்தரிடத்துல கேட்கணும், நம்ம ஜெபிக்கணும். ஓகேவா? மூன்றாவது ஒரு காரியம், மூன்றாவதாக நம்முடைய அந்த அன்னாளுடைய இந்த அன்னாள் ஜெபத்துல மூன்றாவது காரியம் என்ன இருந்துச்சு பாருங்க, பொருத்தனையின் ஜெபம். ஓகே, அன்னாள் ஒரு பொருத்தனை செய்து ஜெபிச்சா. என்ன ஜெபம்? 15ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல பின்பகுதியை பாருங்க. அன்னாள் வந்து ஒரு பொருத்தம் செய்த. என்ன பொருத்தனும்? கர்த்தாவே, நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா நான் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவனை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவன் மேல சவரகன் கத்தி படுவதில்லைன்னு சொல்லி ஒரு பொருத்தம் பண்றான். கர்த்தருக்கு வந்து ஒப்பு கொடுக்கிறான். ஓகே, அன்னாள் வந்து எப்படி ஜெபிக்கிறான்? நான் உமக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா நான் உமக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன். இந்த கர்த்தருக்கு வந்து ஒப்பு கொடுத்து நம்ம இந்த அன்னாள் ஜெபிக்கிறோம். அதே போல நம்மளும் பொருத்தனை உள்ள ஜெபம். ஓகே, அன்னாலை போல பொருத்தனை உள்ள ஜெபம் நம்ம வந்து செய்யணும். ஓகே, இப்போ நம்ம சில நேரங்கள் நம்ம எப்படி பொருத்தனை செய்கிறோம்? நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம், இப்போ ஒரு அற்புதம், சுகம், விடுதலை வேணும்னா நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தா நான் வந்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவேன், நான் மேடையில் ஏறி சாட்சி சொல்லுவேன். இதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், பொருத்தனை செய்து நம்ம வந்து ஜெபிக்கும். இது உண்மைதான். ஆனால் நான் வந்து இந்த நீங்கள் எனக்கு சுகம் கொடுத்தா நான் மேடையிலும் சாட்சி சொல்லுவேன்னா அது வந்து சொன்னது செலவில்லாத பொருத்தனை. என்னன்னா நம்ம எப்படி நம்ம பொருத்தனை செய்யலாம்? நான் எனக்கு நீங்கள் சுகம் கொடுத்தா, எனக்கு நீங்கள் வந்து ஏசப்பா நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா நான் உண்மை பற்றி நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன், நான் ட்ராக்ஸை வந்து மற்றவங்களுக்கு நான் கொடுப்பேன். இதை சொல்லி நம்ம வந்து என்ன செய்யலாம், பொருத்தனை செய்து ஜெபிக்கலாம். ஓகேவா? இதுதான் கர்த்தருக்கு பிரியமான பொருத்தனை. ஓகேவா? அதனால நம்ம வந்து என்ன செய்யணும், பொருத்தனை செய்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஓகேவா? அதே சமயம் பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யணும், நிறைவேற்றி தான் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணுமா, சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல நம்ம வந்து என்ன செய்யணுமா, மனமகிழ்ச்சியா இருக்கணும். அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல், அவர் நம்ம வந்து கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தோம்னா அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல், நம்முடைய இருதயத்தின் ஜெபங்களை நமக்கு வந்து என்ன செய்வோம், அதுக்கு வந்து பதிலை கட்டளையிடுவாங்க. ஓகேவா? அதே சமயம் சங்கீதம் 119 6ஆம் வசனத்துல பாருங்க. 119 6ஆம் வசனம். 119 6ஆம் வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு, தொண்ணூற்றி 119 92ஆம் வசனத்துல உள்ளதுங்க. சொல்லிடுறேன். 119 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எது நம்முடைய மனமகிழ்ச்சி? இந்த வேத வசனம். ஓகே, இந்த வேத வசனம் தான் நம்மளுக்கு வந்து என்னது, மன மகிழ்ச்சி. ஓகேவா?
அதற்காக தான் இந்த வேத வசனத்தை நம்ம வந்து தினந்தோறும் முறையாக சிஸ்டமேட்டிக்காக என்ன செய்யணும், நம்ம வந்து வாசிக்கணும், இந்த வேத வசனத்தை தியானிக்கணும். ஓகேவா? இந்த வேத வசனம் தான் நம்மளுக்கு வந்து மன மகிழ்ச்சி. இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க ஒரு இனிமை, ஒரு சந்தோஷம் நமக்கு உள்ளத்துல வரும். ஓகேவா? இது வந்து மற்ற புத்தகங்களை போல நம்ம வந்து இந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது. இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுதுலாம் வாசிக்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகும். ஓகேவா? அதனாலதான் இந்த வசனத்துல போகும்போது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் எப்பயும் அழிஞ்சு போயிருப்பேன். இந்த அருமையா தாவீது சொல்றான், உங்க வேதம் அப்போ உங்களுடைய வசனம் எனக்கு வந்து மகிழ்ச்சியை தரலைன்னா நான் வந்து என்னைக்கும் நான் வந்து அழிஞ்சு போயிருப்பேன். இந்த வேத வசனம் தான் என்னை வந்து மகிழ்ச்சிக்குள்ளாக்குனது. அதனாலதான் எப்பொழுதும் நம்ம வந்து தினமும் என்ன செய்யணும், வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு வந்து ஒன்று செய்யணும், தியானிக்கணும். இன்றைக்கு இந்த முதல் நாள், இந்த வருஷத்தின் முதல் நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஓகே? என்ன தீர்மானம்? நான் இந்த வருஷத்துல தினமும் நான் வேதத்தை தியானித்து வேத வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஓகேவா? இப்போ நீங்க தீர்மானம் பண்றீங்களா? எல்லாம் கண்களை மூடி உங்க வலது கரத்தை இருதயத்துல வைத்து கத்துறதுல நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். ஓகே? இப்போ நீங்க வலது கரத்தை உங்க இருதயத்துல வைத்து நீங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இயேசுவே, நான் இந்த வருடத்துல இந்த வருஷத்துல அப்பா நான் தினமும் ஒரு நாள் தவறாம நான் ஒரு தினமும் உங்களுடைய வேத வசனத்தை நான் தியானித்து அதன்படி வாழ என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுப்பா, அதன்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாங்க. அதே போல நீங்க வந்து அர்ப்பணிங்க. இப்போது இன்றைக்கு நீங்க ரட்சணிய இன்றைக்கு நீங்க அர்ப்பணிங்க தகப்பனே. இப்பொழுது கூட ராஜா அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரிக்க கண்ணோக்கி பாருங்க அப்பா. தினமும் வேத வசனத்தை வாசித்து அதன்படி வாழ அதன்படி ஜெபிக்க கர்த்தர் இவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக அப்பா. தினமும் ஒரு நாள் கூட தவறாம இந்த வேத வசனத்தை தியானிக்க கர்த்தரை இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா. கர்த்தரை அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களுக்கு அப்பா இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தரை சந்தோஷமாய் மாற்றும்படியா ஜெபிக்க இந்த வருஷத்துல அப்பா அவர்கள் துக்கத்தை எல்லாப்பா, அவர்களுக்கு இருக்கிற இந்த துக்கத்தை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்பா. அந்த துக்கத்தை நீர் அவர்கள் அப்பா சந்தோஷமாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கருத்துல அப்பா உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் அப்பா. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. உங்களுடைய வேத வசனம் அப்பா எங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகட்டும், மன மகிழ்ச்சி அப்பா. உங்களுடைய வேத வசனம் மன மகிழ்ச்சியா என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த வேத வசனத்தை கொண்டு எங்களை சந்தோஷப்படுத்தும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் செய்கிற அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. இந்த வருஷத்துல அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் அப்பா வருவதற்கு அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்பா செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இப்போ நம்ம வந்து என்ன செய்தோம், சில நேரம் ஜெபித்தோம். தொடர்ந்து நீங்க எல்லா தினமும் 1 மணி நேரம் என்ன செய்யுங்க, ஜெபிங்க. 1 மணி நேரம் வசனத்தை தியானித்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அதன்படி நீங்க வந்து என்ன செய்யுங்க, ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் என்பதுல சந்தேகமே இல்லை. ஓகேவா? நீங்க உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.